நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மள எதிர்த்து நிக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. சுல்தான் ஷம்சுதீன் கானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யோசனை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க சுல்தான் ஷம்சுதீன் பேச்சுவார்த்தைக்காக இங்க வரப்போறதா சொன்னீங்க. ஆமா, அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு என் முதுகுல 2 தட்டு தட்டுங்க மந்திரியாரே. அட பரவாயில்ல, தட்டுங்க, என்ன பாராட்டுங்களேன், தட்டுங்க. என்ன விளையாட்டு இது பண்டித ராமகிருஷ்ணா? விளையாட்டு இல்ல மந்திரியாரே, இதுதான் வியூகம். உண்மையான மகாராஜா யாரு போலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வியூகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு தான் என்ன தட்டி கொடுங்கங்கிறேன். என்ன வியூகம்? தாக்குதல். தாக்குதலா? ஆமா மந்திரியாரே, இப்போ தாக்குதல் நடக்க போகுது, மிகப்பெரிய தாக்குதல். ஆனா அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொடுக்க போகுது. எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த போறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பண்டித ராமகிருஷ்ணா? நம்ம மகாராஜாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? இல்ல யார் தான் முன் வருவாங்க? சுல்தான் ஷம்சுதீன் மந்திரியாரே. இப்போ அந்த சுல்தான் ஷம்சுதீன் தான் நம்ம மகாராஜாவை துணிவோட எதிர்க்க போறாரு. அதுவும் போர்க்களத்திலே எதிர்க்க போறாரு. சுல்தான் நட்புறவை தேடி இல்ல, விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க தான் வருவாரு. என்ன உளறீங்க நீங்க? என்னால பொறுத்துக்கவே முடியாத பேச்ச பேசுறீங்க. நீங்க என்னோட இடத்துக்கே வந்து விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா மூளைதான் குழம்பி போயிருக்கணும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எனக்கு நண்பருங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு, புரிஞ்சுதா? அதனால நான் என்னைக்கும் நண்பனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே, உங்களுடைய இந்த மிகப்பெரிய எண்ணத்தை நானும் மதிக்கிறேன். ஆனா தயவு கூர்ந்து நீங்க எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. இதை மட்டும் செயல்படுத்தினா போலி யாரு உண்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்களே எங்க மகாராஜாவுடைய நண்பர்னு சொல்றீங்க. உங்க நண்பருக்காகவும் அவர் நல்லதுக்காகவும் இந்த உதவியை செய்ய மாட்டீங்களா? இல்ல உதவி செய்யறேன், ஆனா அது மட்டும் இல்ல, இதால உங்க வயிறு பிரச்சனையும் தீந்துடும். என்னோட வயிறு பிரச்சனை தீந்துடுமா? ஆமா, இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே. சுல்தான் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூய்மையான மனசோட உங்க நண்பருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா? அந்த திருப்திகரமான விஷயத்தை நீங்க என்ன அரைகுறையாவா அனுபவிக்க போறீங்க? முழுசா அனுபவிக்க போறீங்க. முழுசுன்னா அதுல உங்க வயிறும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உங்க வயிறு பிரச்சனை போயிடும். நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. கேட்கறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல. மத்ததெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க சம்மதிச்சா மட்டும் போதும். இதை செஞ்சா மகாராஜாக்கு மட்டும் இல்ல, விஜயநகரத்துக்கே நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சுல்தான் அவர்களே. உங்களால எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடிஞ்சதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, பிரமாதம், சரியான திட்டம். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உன்னோட இந்த திட்டத்தால ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா இல்ல யாரோட உயிராவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல குருதேவா, அப்படி நடக்காது. நடக்கவும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுல்தான் அவர்கள் முன்னேற்பாடா அவர் படை வீரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த ராஜ்யத்துல யாரையும் தாக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் மகாராஜா கிட்ட ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லி இருப்பேன். ஓ பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஒருவேளை உன்னுடைய இந்த யுக்தியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ வேற எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருப்ப? உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? சொல்லு. எனக்கு அது முதல்லயே தெரியும் மகாராஜா. உண்மையை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வரதான் இப்படி எல்லாம் பண்ண.
இவனை வச்சுக்கிட்டு உண்மைதான் மகாராஜா. உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? சரி சொல்லு, உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் யாருங்கிறத சொல்லு. என் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது நீங்க தான் அரசே. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கிற இவன் விறகு வெற்ற அரியோம்னு சொல்றியா? சரி, இவன் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்தையும் நீயே சொல்லிட்டினா நல்லா இருக்கும். உங்க உத்தரவால தான் மகாராஜா. ஏன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிச்சலோட வந்திருக்காரு. அப்படின்னா அந்த விவரங்களை உங்களை தவிர வேற யாராலையும் இவருக்கு கொடுத்திருக்கவே முடியாது. சரி, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? உங்க 2 பேருக்கும் கேள்வி பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகள்ல இருக்கிற நம்முடைய ஒற்றர்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையோட தாக்கத்தால நீங்க மூச்சு கூட விடாம உங்க திறமைய முழுசா பிரயோகிச்சு எல்லாருடைய பெயரையும் வரிசையா சொன்னீங்க. சங்கர்னம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அரசே. அந்த தப்புக்கு அப்புறம் தான் என் காதுகள் கூர்மையா வேலை செஞ்சது. உங்கள மாதிரி இருக்கிறவருக்கு எது வேணும்னாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது ரொம்பவும் ரகசியமான விஷயம். ஒற்றர்களுடைய பெயர் தவறாம வந்திருக்குன்னா அது எங்க மகாராஜாவால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். 2வது சந்தேகம் எப்ப வந்துச்சுன்னா, நீங்க சின்ன மகாராணியோட அறைக்கு போய் 4 நாள் ஆகுதுன்னு அவங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்தது. கடந்த 4 நாளா மகாராஜா என்ன பார்க்க வரவே இல்ல. இப்ப வந்திருக்காரு, ஆனா 2 பேரா வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் தான் மகாராஜா. உங்கள மாதிரியே இருக்கிறவரு மகாராணிங்களுடைய நிழல கூட தொடல. ஏன்னா அவர் அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். எனக்கு அதிகபட்சமான சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீங்க என் அம்மாவுடைய தடிய பார்த்து பயப்படும் போதுதான். எனக்கு மகாராஜாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு புலிக்கும் அஞ்ச மாட்டாரு, எதிரியுடைய வாளுக்கும் அஞ்ச மாட்டாரு. ஆனா அவரையே அச்சப்பட வைக்கிற விஷயம்னா அது என் அம்மாவுடைய தடியா தான் இருக்கணும். ஆமா மகாராஜா, நான் அதை ஏற்கனவே ஒரு தடவை கண்ணால பார்த்திருக்கேன். உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலி, அசாதாரணமான புத்தி கூர்மை படைச்ச ஒரு மனுஷன். நீ சொன்னது உண்மைதான். நான் தான் விறகு வெற்ற அரியோம இந்த காரியத்துக்காக தயார் பண்ண. அதுக்கப்புறம் நான் அவனை என்னுடைய அரண்மனையில தங்க அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க எல்லாரும் என்னுடைய ராஜ தர்பாரை சேர்ந்த அறிவு ஜீவிகள் எப்படி இதுக்கு தீர்வு காண்றீங்கன்னு பார்க்க நினைச்சேன். ஒரு வழியா தீர்வை கண்டுபிடிச்சிட்ட பண்டிதனே ராமகிருஷ்ணா. என்னுடைய தர்பாரை சேர்ந்த ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஆலோசகர் தீர்வை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் உன்னுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயனுங்கிறத ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டல. ஆஹா, அப்படின்னு நான் நினைச்சேங்கிறதா உண்மை. ஆனா இது உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். எங்களுடைய உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கண்டிப்பா நீங்க கிடையாது. அவர்தான் எங்களுடைய உண்மையான அரசர். என்ன அவமானப்படுத்துறியா பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் தான் கிருஷ்ணதேவராயன் உனக்கு நல்லாவே தெரியும்ல. இல்ல, நீங்க உண்மையிலே எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கிடையாது. அங்க இருக்கிறவர் தான் எங்களோட மகாராஜா. இது அனாவசியமான பேச்சு. இவனோட கபட புத்தியால இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. முதல்ல இவர மகாராஜான்னு சொன்னா, அப்புறம் இவர மகாராஜான்னு சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேருமே கிடையாது, வேற ஒருத்தர் தான் மகாராஜான்னு சொல்லுவான். இங்க பாருங்க குருவே, என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஜானா அது கண்டிப்பா அவர்தான். எப்படி சொல்ற? நம்மளோட உண்மையான மகாராஜா இவர்தான், அவர் கிடையாதுன்னு எப்படி சொல்ற? நீங்க சரியா கவனிக்கலையோன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா உண்மையான மகாராஜா யாருன்னு நீங்க முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மகாராஜா எதிரி நாடு போர் தொடுத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே கத்தியை தூக்கிட்டு கிளம்புனாரு. ஆனா அந்த மகாராஜா ரொம்ப சாதுரியமா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கையாள பாக்குறாரு.
சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத கணிச்சிருக்காரு. ஏன்னா கோபத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல கொண்டு போய் விடுங்கிறது நம்ம மகாராஜாவுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு பொறுமை, அப்படி ஒரு கண்ணியம், இதெல்லாம் நம்ம மகாராஜாவை தவிர வேற யார்கிட்ட இருக்க முடியும் ஆச்சாரியர்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ தப்பு பண்ற. உனக்கு நல்லாவே தெரியும். இனி உங்க நடிப்பால எந்த பிரயோஜனமும் இல்ல ஹரிவோம் அவர்களே. நீங்க எங்க உண்மையான மகாராஜா கிடையாதுங்கிற உண்மையை இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம் இல்லையா? மகாராஜா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் உண்மையான மகாராஜான்னு இனிமேலாவது எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல? இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா, உங்களோட உண்மையான மகாராஜா அவர்தான். நான் வெறும் விறகு வெட்டுற ஹரியோம் தான். நீங்க தான் மகாராஜா. அவர்தான். இல்ல இல்ல, நீங்க தான். நான் தான். யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். முதல்லயும் அப்படித்தானே சொன்னீங்க. அப்ப நிலைமை வேற ராமகிருஷ்ணா. இப்ப நானே சொல்றேன், நான் தான் உண்மையான கிருஷ்ணதேவராயன். என்ன நம்பு. இதை நிரூபிச்சு காட்ட எனக்கு எந்தவித ஆதாரங்களுக்கும் அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் மகாராஜா. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைய உங்களை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். இங்க என்னதான் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாராவது சொல்லுங்க. இந்த விவஸ்தை இல்லாதவன் பண்றது வேடிக்கையா இருக்கு. இந்த சிறப்பு ஆலோசகருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறது தான் உண்மை. முதல்ல இவர மகாராஜான்னா, அதுக்கப்புறம் அவர மகாராஜான்னா, அப்புறம் இவர் இல்ல இவர் தான் மகாராஜாங்கிறான். நம்மளோட உண்மையான மகாராஜா யாருங்கிறத உன்னால உறுதியா சொல்ல முடியாதா? நீ சொல்ற மாதிரி இவர் தான் மகாராஜான்னா இன்னொருத்தர் தைரியமானவர் வீரமானவர்னு ஏன் சொன்ன? ஆச்சாரியாரே, நிச்சயமா ஒரு மகாராஜாவுக்கு தைரியமும் வீரமும் இருக்கணும் தான். ஆனா அந்த தைரியத்துக்கும் வீரத்துக்கும் கூட ஒரு எல்லை இருக்கு. ஆனா எப்ப ஒரு விரோதி தான் எல்லையை மீறானோ அப்போ ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரௌத்திர ரூபத்தை காட்டிதான் ஆகணும். நீங்க அதைத்தான் செஞ்சீங்க அரசே. விஜயநகர சக்கரவர்த்தி ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை யாராவது எதிர்த்தா அவர் கோபத்துல கொந்தளிக்க மாட்டார்னு நாம எப்படி சொல்லிட முடியும்? சந்தேகமே கிடையாது. நீங்க தான் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்? அது என்னன்னா, நீங்க எங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனால உங்களையும் கொஞ்சம் வெறுப்பேத்த இந்த ராமாவுக்கு உரிமை இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, உங்களால சிறப்பா நடிச்சு காட்ட முடியும்னு சொன்னா நானும் கொஞ்சம் நல்லா நடிச்சு காட்டுவேன்னு நிரூபிக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மகாராஜா, இதை நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அல்லாஹ். சுல்தான் ஷம்சுதீன், என்ன மன்னிச்சிருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நிச்சயமா நீ போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் இந்த ஜென்மத்துல உன்ன மாதிரி ஒரு நல்ல தோழன் எனக்கு கிடைச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் ராமகிருஷ்ணா. இந்த வரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டிதன் ராமகிருஷ்ணன்.
சாரதா, ஐயோ, நீ வரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தாமதமாயிட்டு இருக்கு. சாரதா, ஐயோ கடவுளே, இந்த பெண்கள் சீவி சிங்கரிக்கிறதுக்கு எந்த இவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல. சாரதா, பொட்டு வச்சுட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் இருங்க. பொன்னால நான் தாமதமா போனா மகாராஜா கிட்ட நான் தான் திட்டு வாங்கி ஆகணும். அப்ப தூக்குங்க. இங்க பாரு, உன்னை தூக்கிட்டு போற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்ல. உங்க காலணிய தூக்கி போட்டுக்கிட்டு தயாராகுங்கன்னு சொல்ல வந்தேங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஓ, அதெல்லாம் ஆச்சு. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வர வழிய பாரு. என்னாச்சுலாமா? எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க? வீடு ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன? அமைதியா இல்ல. இப்ப ஒண்ணும் வீடு இடிஞ்சு விழல. ஆனா நான் மட்டும் அரசவைக்கு தாமதமா போனேன்னா கண்டிப்பா என் தலை மேலேயே இடிஞ்சு விழதான் போகுது. சாரதா, இத வந்துட்டங்க. இன்னும் கொலுசு மட்டும் தான் நான் போடணும். வந்துடுறேன் இருங்க. பாத்தியா பாத்தியா, இப்போ கொலுசு, அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் வளையல், இப்படி போயிட்டே இருக்கும். ஐயோ ஐயோ சாரதா, அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம். ரொம்ப தாமதமாகுதுமா, வாமா. அவதான் வர, நீ இருங்க, நான் வரேன். கிளம்பு, இப்பவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நேரத்தை வீணடிக்க கூடாது. வா 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 வா. என் மாலையை நான் அங்கேயே விட்டுட்டேனே. அதான் கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கியா, அப்புறம் என்ன? இல்ல என்னோடது இல்ல, அம்மாவோட மாலையை அங்க விட்டுட்டேன்னு சொல்ல வந்தேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஐயோ, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, சாரதா, என்னது இது? பாத்தியா பாத்தியா, இவங்களுக்கு எல்லாம் எப்படிடா புரிய வைக்கிறது? இவங்களுக்கு என்ன புளிய வைக்கணும்? குண்டப்பா, அரசவைக்கு மக்கள் மகாராஜாவை பார்க்க வராங்க, இவங்கள பார்க்க வரல. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. ஒரு வீட்டுல ஆம்பளைங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. நாம ஆம்பளை புலினா இவங்க பொம்பளை புலியால இருக்காங்க. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாமா? நம்ம மகாராஜாவுக்கு திருப்பி எதுக்கு தலப்பாக வைக்க போலாங்க? ஏன்னா அவர்கிட்ட தான் ஏற்கனவே தலப்பாக இழுக்குல்ல. இல்ல, அது வந்து என்னன்னா, மகாராஜா, நம்ம பணியாளர்களை ஒரு அறையை சுத்தம் பண்ண சொல்லி இருந்தேன். அவங்களும் நல்லா சுத்தம் பண்ணாங்க. அங்கதான் எங்களுக்கு இந்த பொட்டி கிடைச்சது. கண்டிப்பா இதுல விலையுறந்த பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஜா. அதனால இதை நீங்களே திறக்கணும்னு நான் கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா. இது விலை மதிப்பில்லாத ஒண்ணா தெரியுது. ஆமா மகாராஜா. அப்புறம் இது கனமாவும் இருக்கு. வைங்க, இங்க வைங்க. இத ரொம்ப கனமா இருக்கு மகாராஜா. இத தரங்க. சரி. அந்த தலப்பாகைய பார்த்ததும் சின்ன மகாராணியுடைய பார்வையே மாறிடுச்சு. அப்பல என்ன ஆச்சு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன சரியில்லைங்கிற? அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக அழற? ஏன்னா நம்ம மகாராஜா கிட்ட இவ்ளோ விலை உயர்ந்த ஆபரணம் இருக்கிற விஷயம் அவருக்கே தெரியாம போயிடுச்சு. இந்த தலப்பாகை என்னுடைய தாத்தாவோடது. ரொம்ப நாளாவே இது காணாம போயிருந்தது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா இது கிடைக்கவே இல்லை. என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு எப்போ பட்டாபிஷேகம் நடக்குதோ அப்ப இதை நான் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப நம்ம அவரோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும். இது முன்னோர்களுடைய கௌரவம். இத உங்க தலையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அப்பல என்னாச்சு சொல்லலாமா? அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. அம்மா தாயே சாரதா, எவ்வளவு நேரம்? ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. இதான் முடிஞ்சதுங்க. இன்னும் ஒட்டியான மட்டும் தான் போடணும். கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். எல்லாம் ஆச்சு. கேக்கலையாடா? ஒட்டியானம் போட்டுக்க போறானாம். நான் அத பத்தி கேக்கல. தலப்பாக விஷயம் என்ன ஆச்சு? மகாராஜா ரொம்ப பெருமைப்பட்டாரு. அப்புறம் என் தாத்தா கிட்ட போகலாம் வாங்கன்னாரு. சொல்கத்துக்கா? ஐயோ இல்லடா, அவர் அறைக்குதான். அவரோட சித்திரத்தை கூட்டிட்டு போய் காட்டினாரு. தாத்தா அவர்களே. மகாராஜா, உங்க தாத்தா பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்காரு. இல்ல மகாராணி, அவரு பார்க்க என்ன மாதிரி இல்ல, நான் தான் பார்க்க அவரை மாதிரி இருக்கேன். மகாராஜா அவருடைய தாத்தாவை நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தாத்தாவோட தாத்தாவே வந்துட்டாரு.
அவரோட கொள்ளு தாத்தான்னு சொல்லலாம். அதாவது திருவாளர் மகாவித்வான் மகாபிரபு பண்டிதர் தத்தாச்சாரியர். மகாராஜா, நீங்க இந்த தலப்பாகையை அணிஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்துக்கே அழக சேர்க்கும். ஆமா மகாராஜா, ஆமா. மகாராஜா, இது வெறும் தலப்பாகை மட்டும் இல்ல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், விஜயநகரத்தோட கௌரவம், இந்த ராஜ்யத்தோட ஆசீர்வாதம். இதை நீங்க அணிஞ்சே ஆகணும். கண்டிப்பா குருதேவா, கண்டிப்பா நான் இதை அணியதான் போறேன். மகாராஜா, இந்த சிறப்பான தருணத்துல நாம மிக சிறப்பான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணலாம். விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே நேரடியா கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறேன் மகாராஜா. அற்புதம் குருதேவா, இது ரொம்ப நல்ல யோசனை. மகாராஜா, நாம இந்த விழாவை வரப்போற ஏகாதேசி ரொம்ப பவித்திரமான ஒரு திருநாள் மகாராஜா. அதனால நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அனைத்து செல்வந்தர்களையும் உங்களோட இந்த தலைப்பாகையை காட்டுறதுக்காக நான் அழைக்க போறேன். நட்பு நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்க போறேன். கண்டிப்பா அழைப்பு கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. அந்த விழா இன்னைக்கு தான் நடக்குது குண்டப்பா. ஆனா இவங்க என்னடான்னா இன்னும் அலங்காரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறைய விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்க விழாக்காக தயாராகி கிளம்பி போறதுக்காக நின்னுட்டு இருக்கோம். ஆனா நீங்க குண்டப்பா கூட பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எடுத்துக்கோங்க, தடி எடுங்கம்மா. என்ன அணியா இது? சும்மா பேசிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் தடியால் அடி வாங்கணுமா? இல்லங்க, தடி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு சொல்ல வந்தேன். இப்ப பாருங்க, உங்களால ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. கிளம்புங்க. வாடா தலப்பாக்கட்டு தலையா. மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய. புது தலப்பாகை எங்க? மகாராஜா இன்னும் பழைய தலப்பாகை தான் போட்டிருக்காரு. அம்மா, ராஜாபிஷேகம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். உத்தரவு மகாராஜா. ஆச்சாரியாரே, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். இன்றைய நாள் முக்கியமான ஒரு திருநாள். இன்னைக்கு மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு இன்னொரு முடிசூட்டும் விழாவிற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது இந்த விழாவை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பெருமையையும் கௌரவத்தையும் கொடுக்கும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவரோட முன்னோர்களோட கௌரவமான பாரம்பரிய சின்னத்தை அணிய போறாரு. இது ஒண்ணு சாதாரண தலப்பாகை கிடையாது. இதை அணிஞ்சிருந்த எல்லாருமே ராஜ வம்சத்துக்கே அடையாளமா திகழ்ந்தாங்க. அவங்கள யாராலையும் எந்த ஒரு யுத்தத்திலையும் தோக்கடிக்கவே முடியல. இதை அணிஞ்சவரு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாவும் எல்லா செல்வங்களுக்கும் சொந்தமானவராகவும் நாட்டு மக்கள் தெய்வமா பார்க்கிறவராகவும் இருந்திருக்காரு. மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவரோட முன்னோர்களோட பாரம்பரியத்தை வருங்காலத்துக்கும் கொண்டு போக போறாரு. அந்த தலப்பாகைய சகல மரியாதையோட இந்த அரசவைக்கு கொண்டு வாங்க. இப்போ நம்மளோட மதிப்பு வாய்ந்த மகா மந்திரியாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவரே இந்த தலப்பாகைய நம்ம மகாராஜாவோட சிரசுல அணிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மகாராஜா, மகாராஜா,
இந்த சுபகாரியம் நல்லபடியா நடக்க நாம ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். இந்த பிரார்த்தனை முடியற வரைக்கும் எல்லாரும் தங்களோட கண்களை மூடிக்கங்க. ஓம். இப்போ எல்லாரும் கண்களை திறக்கலாம். மந்திரியாரே, ஆச்சாரியாரே, ஐயோ கடவுளே, திடீர்னு தலைப்பாக எங்க போச்சு? மந்திரியாரே, மகாராஜா. நீங்க ஏதோ சிந்தனையில இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மகாராஜா. நான் ஆச்சாரியார்கிட்ட தலைப்பாக எங்கன்னு கேட்டேன். அது உங்க கையிலேயே தானே இருக்கு மகாமந்திரியாரே. இல்லை மகாராஜா, தாத்தாவோட தலைப்பாக. தாத்தாவோட தலைப்பாக? தாத்தாவோட தலைப்பாக எங்க? ஆமா, எங்க போச்சு? குருதேவா, கேள்விக்கு பதிலா கேள்வியே கேக்குறீங்க. தாத்தாவோட தலைப்பாக எங்க? நான் உங்களை கேட்டேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. குருதேவா, தலைப்பாக எங்க? உங்க கையில தானே இருந்தது. தலைப்பாக எங்க போச்சுன்னு கேட்டேன். அந்த தலைப்பாக என்னோட தாத்தாவோடது. இந்த புனிதமான தலைப்பாகை எங்க வம்சத்துக்கு சொந்தமானது. இந்த தலைப்பாகை மட்டும் கிடைக்கலன்னா நான் கோவப்பட்டு உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும். சீக்கிரம் தேடுங்க. நான் போய் பார்க்கிறேன் அரசே, இருங்க. தலைப்பாக எங்க? தலைப்பாக எங்க? தலைப்பாக. மகாராஜா, கிடைச்சிருச்சு. தலைப்பாக கிடைச்சிருச்சு. கடவுளே, என் உயிரை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. நல்ல வேளை எல்லாரும் ஒரு இடம் விடாம தேடி பார்த்தோம். இருந்தாலும் மகாராஜாவோட சிம்மாசனத்துக்கு பின்னாடி தேடி பார்க்கலையே. சிம்மாசனத்துக்கு பின்னாடியா? தாத்தாவோட தலைப்பாகை சிம்மாசனத்துக்கு பின்னாடி எப்படி போச்சு ராமகிருஷ்ணா? தவறி விழுந்திருக்கும் அரசே. ஆச்சாரியாருக்கு வேற கொஞ்சம் வயசாயிருச்சு இல்லையா? நீங்களே பாருங்க, இப்ப கூட பயத்துல அவர் கை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். குருதேவரோட கை நடுங்கினதுனால கீழே விழுந்திருக்கும். நடந்ததை மறந்துருக்க மகாராஜா. இப்ப நம்ம இந்த விழாவை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா ஆச்சாரியாரே. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 மந்திரியாரே, நீங்க எனக்கும் நம்ம ராஜ்யத்துக்கும் நிறைய செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பா இந்த பரிசை நீங்க ஏத்துக்கணும். என்னுடைய விசேஷ ஆலோசகருக்கு ஒரு விசேஷ பரிசு. ரொம்ப நன்றி மகாராஜா. அரசே, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என் பார்வை உங்க உள்ளங்கையில படும்போது அங்க எனக்கு ஒரு முடி கூட தெரியவே இல்லையே. உள்ளங்கையில முடியா? நீ சொல்ல வந்ததோட அர்த்தம் என்ன ராமகிருஷ்ணா?
ஒண்ணும் இல்ல மகாராஜா, நீங்க தானம் செய்யறதுல ஒரு வள்ளல். உங்களை விட அதுல சிறந்தவங்க யாரும் இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தானம் கொடுத்து கொடுத்து உள்ளங்கை பொராசி அதுல ஒரு முடி கூட வளராம போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. கொஞ்சம் இரு. இது உன்னோட புத்திசாலித்தனத்துக்காக. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய உள்ளங்கையில முடி இல்ல. ஆனா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், உன்னுடைய உள்ளங்கையிலயும் முடி இல்லையே, அது எப்படி? பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஏன் இப்படி மகாராஜா முன்னாடி வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இங்க பாரு, இங்க பாத்தியா, என் உள்ளங்கையில கூட ஒரு முடி கூட இல்ல. அதான் எங்களுக்கு தெரியுமே. மகாராஜா, குருதேவர் கையிலயும் என் கையிலயும் ஏன் முடி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க தானத்தை வாங்கி வாங்கியே உதிர்ந்து போயிடுச்சு. அப்படிதானா குருவே? சிறப்பா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. கொஞ்சம் இரு. இதையும் வாங்கிக்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் மனசுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. அது என்னன்னா, என்னுடைய உள்ளங்கையிலையும் உன்னுடைய உள்ளங்கையிலையும் குருதேவரோட உள்ளங்கையிலையும் ஏன் முடியலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம், இங்க இருக்கிற யாரோட உள்ளங்கையிலையுமே முடியலையே, அது எப்படி? மகாராஜா, தானம் கிடைச்சவங்களுக்கு அதை வாங்கி வாங்கி உள்ளங்கையில இருந்து முடி கொட்டி போயிடுச்சு. ஆனா கிடைக்காதவங்க அவங்க கைகளை அவங்களே பிசைஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க கையிலயும் முடி உதிர்ந்து போயிடுச்சு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். உன்னுடைய இந்த சமயோசித புத்திக்கு ஈடு இணையே இல்லை. இந்தா, இதுவும் உனக்கு தான். நன்றி மகாராஜா. நன்றி. என்ன பாக்குறீங்க குருஜி? இதுக்கு பேரு தான் புத்திசாலித்தனம். பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களோட அதிகமான பரிசு வாங்கி இருக்காரு. நான் இன்னைக்கு மறுபடியும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டியே ஆகணும். ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லைன்னா என் தாத்தாவோட புனிதமான தலைப்பாகை என்னுடைய தலைய அலங்கரிக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த தலைப்பாகையை தேடி கண்டுபிடிச்சது பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். எனக்கோ நம்ம விஜயநகர ராஜ்யத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனடியா ரொம்ப சீக்கிரமே அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிடறான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு நன்றி. ராமா ராமா ராமா, இவனை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டு போயிடுறான். கூடிய சீக்கிரத்திலேயே உன் கதையை முடிக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, இன்றைய இந்த விழாவில் நாங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க அனுமதி வேணும். வரப்போறவரு போர்ச்சுகல் நாட்டோட பெரிய மந்திரவாதி. நிச்சயமா மந்திரியாரே, அனுமதி உண்டு. அவரை உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மகாராஜா. ஆளு வருவாங்கன்னு பார்த்தா பொட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வெடிகுண்டு. ஏய், என்னது இங்க என்ன நடக்குது?
அற்புதம் மந்திரவாதி அவர்களே. வணக்கம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜாவோட கஜானாவை கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் புதுசா வந்துட்டான். இவன் ஒரு தொப்பில இருந்து முயலையோ புறாவையோ எடுப்பான், அப்புறம் தங்க நாணயங்களை அள்ளிட்டு போயிடுவான். ஆனா நான் தான் பெரிய இழிச்ச வாயன். மகாராஜா, என் பேர் மார்க்கஸ் தே பாம்பத்தூர். உங்களை பார்க்கறதுக்காக போர்ச்சுகல்ல இருந்து நான் வந்திருக்கேன். அப்பளம் பப்பளம். ஆமா, இது என்ன பேரு? அடே முட்டாள், அப்பளம் பப்பளம்லாம் கிடையாது. மாஜிஸ்தே அப்படம், அதான் ஒரு பேரு. Stupid old man. இது உங்களுக்கு புரியாது. அது மார்க்கஸ் தே பாம்பத்தூர். நீங்க என்ன சரியா தான் பாராட்டி இருக்கீங்க. ஏன்னா நான் தான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். Stupid. ஆமா, நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய. இப்ப நீங்க என்ன எந்த வார்த்தையை சொல்லி புகழ்ந்து பேசுனீங்க? Stupid. நான் தான் இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய இசுப்பீடு. மார்சிஸ் அவர்களே, இவர்தான் அவரு. It's Marquis de Pompadour. மார்சிஸ் அப்படம். மார்சிஸ் அப்பதம். It's Marquis. மார்சிஸ் அப்படம். மாச்சி மார்சிஸ் அப்பதம். No, no, no. இந்த பூனை உங்களை எதுவும் செய்யாது. அதை எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு பூனைங்கன்னா ஆகாது. சரி மந்திரவாதி அவர்களே, நீங்க உங்களோட மந்திரங்களை ஆரம்பிங்க. நீங்க என்ன மந்திரங்களை செஞ்சு காட்ட போறீங்கன்னு பார்க்க நான் ரொம்பவும் ஆவலோட இருக்கேன். உத்தரவு மகாராஜா. நானா மன்னிக்கணும் மகாராஜா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மகாராஜா? இந்த மாதிரி மந்திர வித்தைகளை நம்ம விஜயநகர தெருக்கள்ல தினமும் யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல பாராட்டுற மாதிரி எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓகே மகாராஜா, இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி காட்ட போற இந்த மந்திர வித்தை என்னோட மிக சிறந்த மந்திர வித்தை. பார்க்க விரும்புறீங்களா? சரி சரி சரி, கண்டிப்பா பாக்குறோம். சரி, இதுதான் மந்திரத்தோட உச்சம் மகாராஜா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மூழ்கி போயிடுவாங்கன்றதுல எந்த வித ஆச்சரியமும் இல்ல. ஆனா ஒண்ணு மகாராஜா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. அனுமதி உண்டு. சரி, இதுக்கு முன்னாடி பார்க்காதத இப்ப பார்க்க போறீங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி தந்திர வித்தையை யாருமே பண்ண முடியாதா? இது என் தந்திர வித்தையுடைய மிக சிறந்த உதாரணம். அது உங்க கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே ஒரு சித்து வேலை. சிறந்த தந்திரமா? இப்ப என்ன வித்தையை காட்ட போறாருன்னு தெரியல இந்த மாச்சிஸ். நீங்க பார்க்க விரும்புறீங்களா? கண்டிப்பா பாக்குறேன். காட்டுங்க காட்டுங்க. இங்க வாங்க. இதோ வரேன். இங்க வாங்க. காட்டுங்க. என் கண்களை பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
நல்லா பாருங்க. சுத்தமா தான் இருக்கு. நல்லா ஒத்து பாருங்க. ஆ? பார்த்துக்கிட்டே இருங்க. குருஜி குருஜி குருதேவ் குருஜி என்னாச்சு குருஜி என்னாச்சு? என்ன குருதேவா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் என்ன? என் பேரா மணினா. என் கண்களை பாரு. பாக்குற ஒத்து பாரு. ம். அழகான பூனை. என்ன சாப்பிட சொல்லும்? மகாராஜா, இங்க என்ன நடக்குது? குருதேவா, நீங்க இந்த மந்திரவாதியோட சிறப்பான மந்திரத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப பாருங்க உங்க கையில அவரு எதை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. பூனை. மார்டிஸ், மார்டிஸ், என்ன தூக்கி விடுங்க, என்ன தூக்கி விடுங்க. ஆஹா, நான் இப்படி ஒரு மந்திரத்தை பார்த்ததே இல்ல. லொம்பாலுமே பண்ணல. தம்பி, இங்க வா. என் கண்களை பாரு. பாருங்க மகாராஜா, என்ன இதெல்லாம்? இவரோட விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு மகாராஜா. மகாராஜா, என்ன இது? மார்ச்சிஸ், 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 அப்பத்தம், இதெல்லாம் நிறுத்து. என்னடா என்ன? காப்பாத்துங்க மகாராஜா. வேண்டாம் வேண்டாம் குருதேவா, குருதேவா பொறுமையா இருங்க. மகாராஜா, என்ன காப்பாத்துங்க. டேய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் மகாராஜா, மகாராஜா காப்பாத்துங்க. காப்பாத்து மார்டிஸ். மந்திரவாதி அவர்களே, போதும் போதும். சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. நிறுத்துங்க நிறுத்துங்க. கிட்ட வந்த உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் மகாராஜா. நான் இங்க எப்படி வந்த மகாராஜா? மகாராஜா, மகாராஜா, ஒரு விஷயத்தை நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். வசியப்படுத்துற வித்தைக்கான முழு உதாரணமே இவர்தான். ஆமா குருதேவா, அவர் உங்களையும் மணியையும் எப்படி வசியப்படுத்தினாரு பாத்தீங்கல்ல? மகாராஜா, இதுதான் என் மிக சிறந்த தந்திரம்.
வசப்படுத்துற வித்தை. இதை வச்சு நான் யார வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.